Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மெட்டா ஆட்ஸில் இருக்கிற கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த கஸ்டம் ஆடியன்ஸை நம்மளால ரெண்டு விதத்தில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவோட ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களோட பிஸ்னஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். ரெண்டாவது மெட்டா பிக்சல் கூட உங்களுடைய வெப்சைட்லையோ இல்லைனா ஆப்லையோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வெப்சைட்க்கு வந்த விசிட்டர்ஸ் இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற யூஸரை நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணி அவங்களுக்கு உங்களுடைய ஆடை நீங்கள் காட்ட முடியும். ஸோ இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே ரீமார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு கஸ்டம் ஆடியன்ஸில் ஒரு யூஸரை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம லுக் லைக் ஆடியன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கஸ்டம் ஆடியன்ஸை தான் லுக் லைக் ஆடியன்ஸை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸுக்கும் லுக் லைக் ஆடியன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கஸ்டம் ஆடியன்ஸை நம்ம ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லுக் லைக் ஆடியன்ஸை நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஆடியன்ஸ் மாதிரியான சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறதுக்காக லுக் லைக் ஆடியன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. அப்புறம் ஒரு மெட்டா ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப் டு 500 கஸ்டம் ஆடியன்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொசிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ குறைஞ்சது ஒரு 15 to 20 கஸ்டம் ஆடியன்ஸ் ஆச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் டைப் ஆஃப் கஸ்டம் ஆடியன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே மெயினாக 5 விதத்தில் நம்மளால் இந்த கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் டிராஃபிக். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெட்டா பிக்சல் கோடை நம்மளுடைய வெப்சைட்லையோ இல்லைனா அப்ளிகேஷன்லையோ இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் மெட்டா பிக்சல் கோடை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ மெட்டா ஆட் மேனேஜரால் உங்களோட வெப்சைட்டை யார் விசிட் பண்ணாங்க இல்லைனா யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் யாரெல்லாம் உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காங்களோ இல்லைனா யாரெல்லாம் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சர்வீஸையோ ப்ராடக்ட்டையோ விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸை மொத்தம் டார்கெட் பண்ணி எந்த பேஜுக்கு வந்திருக்காங்களோ அந்த பேஜோட சர்வீஸை அவங்களுக்கு மொத்தம் நாம் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெப்சைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டியூட்டோரியல்ஸ் பேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை சேல் பண்ணுற ஆடை ரன் பண்ண முடியும். ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸில் நடக்கிற ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணவங்க இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை பார்த்தவங்க இல்லைனா உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணவங்க அப்படி இல்லைனா உங்களுடைய பிஸ்னஸ் பேஜில் இருக்கிற லீட் ஃபார்மை சப்மிட் பண்ணவங்க அப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல்லிங்காக கேட்லாக் ஆட் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடோட என்கேஜ் பண்ணவங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூவை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட ஆடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன்னா அவங்க எல்லாமே ரைட் ஆடியன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ணுறது மூலிமா நிறைய கன்வர்ஷன்ஸை அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஆப் ஆக்டிவிட்டி கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கஸ்டம் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கான உங்களுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோர்லையோ இல்லைனா ஆப் ஸ்டோர்லையோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கணும். அதில் ஃபேஸ்புக்கோட SDK கோடை வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ராக்கிங்கை மெட்டா ஆட்ஸால் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் ஃபியூச்சரில் டீட்டெயில்டாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண நீங்கள் உங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோரில் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை வச்சே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர்ஸ் இமெயில் ஐடியை நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அஞ்சாவது கஸ்டம் ஃபைல்ஸ். ஸோ இதுவும் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ எக்ஸாக்டாக இங்கேயும் நம்ம இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட கஸ்டமரோட அட்ரஸ் அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட யூசர் ஐடி இது எல்லாமே அப்லோட் பண்ணி அந்த ஆடியன்ஸை நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு 2 விதமான கஸ்டம் ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன்று டைரெக்டாக நம்மளோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைனா வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க. இவங்கள மொத்தம் டார்கெட் பண்ணி ஒரு கஸ்டம் ஆடியன்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு கஸ்டம் ஆடியன்ஸில் கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராப் டவுன் வந்து எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது யுவர் சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் தருவாங்க. வெப்சைட், கஸ்டமர் லிஸ்ட், ஆப் ஆக்டிவிட்டி, ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கேட்டலாக்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மெட்டா சோர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் நடந்த ஆக்டிவிட்டி தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வீடியோ வியூஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணுவாங்க இல்லைனா லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஜை விசிட் பண்ணுவாங்க ஷாப்பிங் பேஜை விசிட் பண்ணுவாங்க இவங்க எல்லாமே நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணவங்கள நாம் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நாம் நம்மளுடைய ஆடை காட்டுவோம். அதுக்கு
வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ சோர்ஸ்ல மெட்டாபிக்சல் வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஈவெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு விசிட் பண்ண எல்லா விசிட்டர்ஸையும் நீங்க கஸ்டம் ஆடியன்ஸ்ல கொண்டு வர முடியும். ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் நீங்க உங்களோட ஆடை காட்டலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கு வந்தவங்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆடை மட்டும் நீங்க அவங்களுக்கு காட்டலாம். அப்புறம் விசிட்டர்ஸ் பை டைம் ஸ்பெண்ட். ஸோ உங்கள் வெப்சைட்ல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து நீங்க ஆட் ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடியன்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து உடனே வெளியே போயிடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ரெலவெண்டான ஆடியன்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 30 செகண்ட் டு 1 மினிட் உங்களோட வெப்சைட்ல ஸ்டே பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ப்ராடக்ட் மேலேயோ இல்லைனா உங்களுடைய சர்வீஸ் மேலேயோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால தான் அவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பேஜ் வியூ. இதுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ஈவெண்ட் பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு விசிட்டர்ஸ் பை டைம் ஸ்பெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால தேர்ட் ஒன்னை செலக்ட் பண்றேன். இப்போ பர்சன்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 5, 10 அண்ட் 25%. இது யூசரோட ரிடென்ஷனை மீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியான பீப்புளுக்கு தான் உங்களுடைய ஆடை காட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ ஹையஸ்ட் டைம் யார் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ நான் இன்னைக்கு 25% அப்படின்றத அப்படியே விட்டுறேன். அப்புறம் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனில் லாஸ்ட் 30 டேஸ் என்னோட வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடை காட்டுங்க அப்படின்றத இங்கே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் ஒரு 20 டேஸ் கொடுக்குறேன். அடுத்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே செலக்ட் ஸ்பெசிஃபிக் வெப் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே யூஆர்எல் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் டேரெக்டாக என்னோட வெப்சைட்க்கு வந்த எல்லா விசிட்டரையும் தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். இங்கேயும் நீங்கள் மோர் பீப்புளை ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த செக்ரிகேஷன்ல இருந்து பீப்புளை எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்புறம் ஆடியன்ஸோட நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் டைம் ஸ்பெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். அடுத்து கிரியேட் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் அப்படின்ற கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் லைக் ஆடியன்ஸை நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே செகண்டாக அப்பியர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீமார்க்கெட்டிங்க்கு, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ஆடியன்ஸுக்கு. அடுத்து திரும்பவும் கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் கஸ்டம் ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ மெட்டா சோர்ஸில் நான் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இங்கே என்கேஜ்மெண்ட் டைப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை அட்லீஸ்ட் 3 செகண்டோ இல்லைனா 10 செகண்டோ இல்லைனா 15 செகண்ட் பார்த்துருக்கிறவங்கள நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 30 செகண்ட் இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அதில் மினிமம் 10 செகண்ட் மட்டும் அந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்கள நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி அவங்களுக்கு திரும்பவும் நீங்கள் அவங்களுக்கு ஆடை காட்டலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் 10 செகண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் உங்களோட வீடியோவை ஒரு 25% பார்த்தவங்க இல்லைனா 55% பார்த்தவங்க இல்லைனா 95% பார்த்தவங்களை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ 95% உங்களோட வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரிலவெண்ட்டான ஆடியன்ஸாக இருப்பாங்க. அடுத்து ஒரு 50% நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ 2 என்கேஜ்மெண்ட் டைப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே செலக்ட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ சோர்ஸில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜா இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டா இல்லைனா கேம்பெயினா இல்லைனா வீடியோ ஐடியா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டோட சிங்க் ஆகிருக்கிற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து இங்கே ஷோ ஆகுது. அதாவது சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே மினிமம் 3 செகண்ட்ஸ் என்னோட வீடியோவை பார்த்தவங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் பிபிசி மார்க்கெட்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வாட் இஸ் எஸ்இஓ அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு திரும்பவும் என்னால் ஒரு ஆடை காட்ட முடியும். கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. அடுத்து அட்லீஸ்ட் 50% என்னோட வீடியோ பார்த்தவங்களை மட்டும் நாம் செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு செலக்ட் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் இன்ஸ்டாகிராம் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வாட் இஸ் பிபிசி மார்க்கெட்டிங், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த 2 வீடியோ மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்டான வீடியோஸை சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து கன்ஃபார்ம் அப்படின்றது கொடுங்க. இப்போ ஆடியன்ஸோட ரிட்டென்ஷன் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவுக்கு ஒரு கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆடை காமிச்சா அதுக்கான சேல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் பழைய வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கிடைச்சிருக்கும். அவங்க எல்லாமே இப்போ இன்ட்ரெஸ்ட் மாறி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 45 டேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த 5 வீடியோவை லாஸ்ட் 45 நாளில் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ அதனால் 45 டேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து ஆடியன்ஸ் நேமில் நான் வீடியோ என்கேஜ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து கிரியேட் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளுடைய கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் 2 கஸ்டம் ஆடியன்ஸும் என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ஆடியன்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் உங்களுடைய போஸ்ட்டுக்கு எங்கேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா ரீல்ஸ்க்கு எங்கேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் பண்ணவங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவெண்ட்டுக்கு, ஃபேஸ்புக் பேஜுக்கு, ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கஸ்டம் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆடியன்ஸில் நீங்கள் 2 விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். கஸ்டம் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீமார்க்கெட்டிங்க்கு, அதாவது ஆல்ரெடி உங்களுடைய பிஸ்னஸோடையோ இல்லைனா உங்களுடைய வெப்சைட்டோடையோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது லுக் லைக் ஆடியன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 100 ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்கள மாதிரியே சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஆடை காட்டணும் அப்படின்னா அப்போ லுக் லைக் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a குட் டே.